கிறிஸ்தியஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் முழு உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கோவிட்-19 இந்த தொற்று நோய் முழுமையாக இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டில் இருந்து இறைவன் நீக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். எனவே நீங்கள் அனைவரும் என்னோடு இந்த ஜெபத்தில் இணையுமாறு நான் கேட்டுக்கொள்வதோடு நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்வோம். அன்பான இயேசுவே, நீர் தெய்வீக மருத்துவராய் இருக்கிறீர். நீர் தெய்வீக சுகத்தை கொடுத்தவராய் இருக்கிறீர். அதை நாம் கடந்த காலத்திலே அனுபவித்திருக்கிறோம். விவிலியத்திலே நாம் கண்டிருக்கிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே காணுகின்றோம். நீர் நோயாளிகளை குணமாக்கியதவை காணுகிறோம். நீர் செய்த அற்புதங்கள் 130% நோயாளிகளை குணமாக்குவதாவை காணுகின்றோம். நீர் எல்லாரையும் குணமாக்கினீர். உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எனவே இந்த வேளையிலே எங்களுடைய நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய இந்த கோவிட்-19 இந்த தொற்று நோய் முழுமையாக நீக்கும்படியாக உம்மிடம் வேண்டி நிற்கிறேன். அன்பான தகப்பனே, அன்பான இயேசுவே, இந்த வேளையிலே உம்மிடம் வந்த அனைவரையும் நீர் குணமாக்கினீர். நீர் ஆண்டவரே பாவிகளை வரவேற்றீர். ஆண்டவரே பாவிகளுக்கு நீர் ஆண்டவரே மன்னிப்பு கொடுத்தீரே. நாமும் இந்த பாவ நெறியை விட்டு அகன்று விசேஷமாக ஒரு புது வாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்க அருள் புரியும். ஆண்டவரே, நீர் பெரியோர்களை குணமாக்கினீர், சிறியோர்களை குணமாக்கினீர், யூதர்களை குணமாக்கினீர், கிரேக்கர்களை புறவினத்தார்களை குணமாக்கினீர். நீர் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களை குணமாக்கினீர், சாதாரண மக்களை குணமாக்கினீர். உடலில் உறுப்புகள் இருந்த வியாதிகளை குணமாக்கினீர், வெளி உறுப்புகள் இருந்த வியாதிகளை குணமாக்கினீர். எனவே ஆண்டவரே, நீர் எப்போதும் நோயாளிகளை குறித்து இரக்கப்பட்டதாக காணுகின்றோம். அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், அவர்கள் விசுவாசத்தினால் அறிக்கடும் போது நீர் குணமாக்கினீர். ஆண்டவரே, நீராகவே முன் வந்து குணமாக்கிய சந்தர்ப்பங்களை சுவிசேஷத்திலே நற்செய்தியிலே காணுகின்றோம். பிறருடைய விசுவாசத்துக்கு நீர் குணமளித்ததை நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, இது அன்று மட்டுமல்ல, இன்றும் நீர் குணமளிக்கும் தெய்வமாக இருக்கிறீர். தெய்வீக சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். நீர் ஆண்டவரே, உம்மிடம் வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கினீர். ஆண்டவரே, குறிப்பாக தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்களை தொட்டு குணமாக்கினீர். ஆண்டவரே, அக்காலத்திலே ஆண்டவரை தொடுவது என்பது சுலபமான காரியம் அல்ல. அதே போல நாம் இந்த கோவிட்-19 என்ற நோய் இது மிகவும் பயங்கரமான நோயாக கருதப்படுகிறது. அருகாமையில் இருக்கவோ அல்லது தொடவோ முடியாத ஒரு நோயாக இருக்கிறது. எனவேதான் இந்த நோயிலிருந்து தப்புவது என்று சொல்வது அது உம்முடைய அருளினால் மட்டும் முடியும் என்பதை மனதில் கொண்டு இந்த வேளையிலே ஆண்டவரே, நோயிட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமை உள்ள திரு இரத்தத்தை ஊற்றி உடலிலே உறுப்புகளிலே ஆண்டவர் எல்லா நரம்புகளிலும் ஆண்டவரை உம்முடைய தெய்வீக ரத்தம் இறங்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்-19 நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டி நிற்கிறேன். ஆண்டவரே, எனவே அவர்களுக்கு அந்த தெய்வீக சுகத்தை பெற்று விரைவில் அவர்கள் குணமடைந்து தங்களுடைய குடும்பங்களோடு சேர அவர்களுக்கு அருள் பாலிக்குமாறு உம்மிடம் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, அத்தோடு ஆண்டவரே, நீர் தெய்வீக சுகம் அளிப்பவராக இருக்கிற காரணத்தினாலே ஆண்டவரே, இந்த சுகத்தை கொடுக்க இன்றைக்கு முயற்சி எடுக்கிற சுகாதார உத்தியோகஸ்தர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய முப்படை போலீசார் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உம்முடைய சக்தியை கொடுத்து அவர்கள் சோர்ந்து போய்விடாமல் இதை தடுத்தாட்கொண்டு ஆண்டவரை இந்த நோயை குணமாக்க உம்மை வருந்தி வேண்டுகிறேன். ஆண்டவரே, எனவே எங்களுடைய ஜெபங்களை நீர் நிச்சயமாக கேட்பீர் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்தும் இதற்காக நான் ஜெபிக்கும் போதில் ஆண்டவரை என்னை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஜெப ஆற்றலை கொடுத்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இந்த நோய்க்காக விசேடமாக ஆண்டவருடைய அருள் கிடைத்து இந்த தொற்று நோயை முழுமையாக இந்த உலகத்திலிருந்து நீக்கிவிட அருள் புரியுமாறு உம்மை வேண்டி நிற்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.